யாழ்ப்பாணத்தில் காணி மற்றும் வீடுகளை உறவினர்களின் பொறுப்பில் விட்டுள்ள புலம்பெயர் தமிழர்களுக்கு தொடர்ந்தும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தும் வகையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல வெளிநாட்டில் உள்ள தமிழர்களின் காணிகள் உறவினர் மற்றும் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு பறிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்படும் காணிகளை ஈடு வைத்து பணம் பெறும் மோசடி இடம்பெற்று வருகின்றமை அம்பலமாகியுள்ளது. இவ்வாறான மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் உள்ளவரின் காணியினை மோசடியான முறையில் ஈடு வைத்து பணம் பெற்றவரே நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது காணியின் உறுதியினை பதிவு ஒன்றுக்காக தனது உறவினர் ஒருவரிடம் கையளித்துள்ளனர். குறித்த நபர் அக்காணி உறுதி பத்திரத்தை உள்ளூரில் உள்ள நபர் ஒருவரிடம் 12 லட்சம் ரூபாவுக்கு ஈடு வைத்து பணம் பெற்றுள்ளார். இது தொடர்பில் வெளிநாட்டில் வசிக்கும் காணி உரிமையாளருக்கு மற்றொரு தரப்பினால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்ற விசாரணைகளை அடுத்து சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது.